இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சி சொல்வதினால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. வேதாகமத்துல பாக்குறோம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். வாங்க சாட்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆவியான பலமா என்னை நிரப்பினார். அதுதான் என்னை முற்றிலுமா என்னை ஆளுகை செய்த ஒரு நேரம். அது என்னை முதல்ல ஆவியானவர் என்னை நடத்தின ஒரு விதம். அதை என்ன மறக்க முடியாது. சபை ஊழியர் தான், சர்ச்சு தான். ஆமாம். மற்றபடி இப்போ வெளியில் மீட்டிங் கன்வென்ஷன் அந்த மாதிரி பாட்டார் கன்வென்ஷன் அந்த மாதிரி போவேன். அழைப்பு 5 விதமான அழைப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அழைப்பு சபை ஊழியம் தான், மெய்ப்பன் ஊழியம் தான் என்னுடைய ஊழியம். அதனால தான் நம்ம இந்த வனாந்திரத்தில் இங்கேயே நாங்கள் தங்கியிருக்கிறோம். அவருடைய அழைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டபடினால மற்ற ஊழியங்களும் நம்ம செய்கிறோம். எல்லா ஊழியங்களும், சிறுவர் ஊழியம், யூத் மத்தியில், ஃபேமிலி கூடுகை, இது நம்ம பக்கத்தில் நடந்தாலும் என்னுடைய அழைப்பு அப்படின்னா மெய்ப்பனுடைய அழைப்பு தான் என்னுடைய நான் அழைப்பு. அந்த பணியை தான் இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறேன். உங்கள் சபையில் நடந்த அனுபவத்தை கர்த்தருடைய கிருபையினால ஒரு 15 ஆண்டுக்கு முன்பாக ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா அவங்க நீர் போகாமல் மருத்துவமனைக்கெலாம் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அவங்களால முடியாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் மறித்து போயிடுவார். இனி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஐகுரூர்லேருந்து அவங்கள வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா அந்த பாசை வச்சு ஜோம் பண்ணால் அவர் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போயிடுவார். அதாவது 2-3 நாள் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த நீர் போகாமல் வழியில் ரொம்ப ஆள் துடிச்சிட்டு இருந்தார். பயங்கரமான ஒரு வேதனை. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஊழியக்காரர் ஜோம் பண்ணால் ஆண்டவர் எடுத்துக்கிறவர் ஏன் இவ்வளோ சிரமப்படுறாரு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு எப்படியாவது ஆண்டவர் இவர் எடுத்துக்கிடணும், அதுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. பரவாயில்லங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, தேங்காய் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு அவங்க தேங்காய் எண்ணெய் கொடுத்தாங்க. அந்த தேங்காய் எண்ணெய் வாங்கி ஃபுல்லாக அந்த வயிறு ஃபுல்லாக நல்லா பூசி நல்லா ஜோம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரும் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கு. இப்போமா என்னை கொஞ்சம் நேரமாக சொல்லி மூச்சு வாங்கிட்டு இருக்கிற ஒரு நிலை. ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து ஏசப்பா அவங்க ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஆளை கொஞ்சம் நிமித்து வச்சு அதை கொஞ்சம் கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் அந்த நீரெல்லாம் போய் நல்ல ரிலீஃப் ஆகி அதுக்கப்புறம் 6 வருஷம் ஒரு உயிரோடு ஆண்டோடைய கிருபையினால 6 வருஷம் அவர் உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் நல்ல முதிர் வயதில் தான் அவர் மரணம் அடைந்தார். இது ஊழியத்தில் ஆண்டவர் செய்த ஒரு பெரிய ஒரு மிராக்கள். 2வது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சுக்கு ஒரு புஷ்பம் அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஸ்ட்ரோக்னால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வலது கையும் வலது காதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப செயலற்று போன ஒரு நல்ல ஹைக்ரவுண்டில் கொண்டு வச்சுருந்தாங்க. வச்சு அங்கே ஒரு மாதம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. கிருபையினால் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்து இன்றைக்கி ஆண்டவர் மான்கால்களை போல கர்த்தர் ஓட செய்திருக்கிறார். இது ஆண்டவர் செய்த இன்னொரு அற்புதம். இன்னொரு அற்புதத்தை ஊழியத்தில் சொல்லணும் அப்படின்னா ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க பேர் ராணி. அவங்களுக்கு திருமணமாகி பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆண்டுகள் ஆகுது. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இதனால் அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. சர்ச்சுக்கு ரொம்பவும் உடைந்து போன ஒரு நிலையில் வந்தாங்க. அவங்க வீட்டில் ஹஸ்பண்டுக்கு வேறு திருமணம் முடிக்கணுங்கிற, குழந்தை இல்லாத நல்ல வசதி இருக்குது, வேறு திருமணம் முடிக்கணுங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் நிச்சயமாக அவங்களுக்கு அற்புதம் செய்வார்மா, அந்நாளை நினைவு கூர்ந்த ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், நினைவு கூறுவார் என்று சொன்ன போட்டு அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆவி, ஒரு அசுத்த ஆவிகள் இப்படிப்பட்ட ஒரு கிரியில் செய்து வந்தது. தொடர்ந்து அவங்க சபைக்கு வந்தாங்க. கர்த்தர் கிருபையினால் அவங்களுக்கு இன்றைக்கி 2 கர்ப்பத்தி கனிகளை கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆண்டவர் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க செய்திருக்கிறார். இப்படி ஆண்டவர் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். மணலில் பாதிக்கப்பட்டவங்க நம்முடைய ஊழியத்தின் மூலமாக நல்ல சுகத்தை பெற்றிருக்கிறாங்க. கர்ப்பத்தி கனிகள் ஆகவங்க ஒரு 4-5 பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட குடும்பங்களோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படி ஆண்டவர் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் ஊழியத்தில் சொல்ல முடியாது.
அப்படி நாமும் மகிமைக்காக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறார். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக நாங்கள் வளர்ச்சி அடையணும். அது மட்டுமல்ல, இன்னும் நான் ஆண்டவருக்காக ஓடணும், அப்படி சுத்தங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை தான். கிராமங்களில் ஒரு 45 கிராமங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அறியாத எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் போய் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சையின்படியே நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமா அந்த வாஞ்சைப்படி ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படின்ட்டு நானும் நிச்சயமா அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியர்கள் என்ன செய்யணும் வரணும். ஆமாம், இப்படி இன்னைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் இதை தவறாக பயன்படுத்துகிறாங்க, எதற்கெல்லாமோ பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதை வச்சும் நம்ம ஊழியம் செய்யலாமே அப்படிங்கிற ஒரு இது உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். எத்தனையோ காரியங்களை எதற்கெல்லாமோ பயன்படுத்துகிறாங்க, ஆனால் கர்த்தர் அதை கொண்டு நம்ம ஊழியம் செய்யலாமே அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு காரியம். ஒருவேளை இப்போ இந்த சாட்சி இது போய் இவ்வளவு நாளும் எனக்குள்ளே முடங்கி இருந்தது, என்னுடைய சபை மக்களுக்கு தெரியும். இப்போ இன்னொரு விதத்துல இப்போ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த சாட்சி நிறைய பேருக்கு என்ன செய்ய போகும். ஆண்டவர் அறியாதவங்க கூட இதை நினைச்சுவாங்க, அப்போ நிச்சயமா ஆண்டவர் இப்படி அற்புதங்கள்லாம் செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு விசுவாசம் உண்டாகிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு காரியம். கர்த்தர் நல்லவர். நிச்சயமா இப்படிப்பட்ட நிறைய பேர்கள் எத்தனையோ சேனல் வச்சிருக்கிறாங்க, தங்களுக்காக பேர் புகழுக்காக வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தால் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி வருது ரொம்ப சமீபம், அதான் ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வர போகிறாரு. அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களுமே இந்த பூமியில் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதனால் ஆண்டுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்ற ஒன்று. நமக்கு நிஜமான வாழ்க்கை என்பது பரலோகம் தான், அந்த நித்தியத்துக்கு எல்லாரும் வரணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு வாஞ்சு. அதை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்திருக்கிறார். ஆகவே அவருடைய வருகை நாள் ரொம்ப சமீபமாக இருக்குது. அதனால் எல்லாரும் ஆயத்தமாகணும். இன்னைக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீடியா வளர்ந்துருக்குது அப்படின்னா முழு உலகமே இன்னைக்கு கைக்குள்ளே வந்துடுச்சு. ஆனாலும் இன்னும் ஆண்டவர் அறியாத எத்தனையோ கோடிகள் என்ன செய்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. எல்லாரும் ஆண்டவர் அறியணும், அவருடைய வருகையில் வரணும் என்பதுதான் என்னுடைய ஒரு வாஞ்சை. கர்த்தர் நிச்சயமாக செய்வார்கள் நான் விசுவாசிக்கிறேன். 23 ஆண்டுகள் ஆண்டுடைய முழு நேர ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களை பார்த்தது ரொம்ப நன்றி. என்னுடைய பெயர் பாஸ்டர் டேவிட் பாஸ்கர், என்னுடைய மனைவியுடைய பெயர் எஸ்தர், என்னுடைய மகன் பெயர் சீகன் பால்கு, என்னுடைய மகளுடைய பேர் மஹிமா ரோஸ், என்னுடைய ஊழியத்தினுடைய பேர் பிளஸ்ஸிங் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற நேமில் அவனுடைய மகிமையான ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. இந்த நேரத்தை நிச்சயமாக எங்களுக்காக ஒதுக்கி நீங்கள் எங்கள் மத்தியில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் ரொம்ப நன்றி.